வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாரும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு. எவர் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த சப்போர்ட். நிறைய பேர் வந்து ரீசெண்டாக என்னோட வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, கேட்குறீங்க. என்னால் முடிஞ்சிருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ எனக்கு பண்ணுற எல்லா சப்போர்ட்க்கும். ஸோ எனக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகுது. நான் என்ன வீடியோ போட்டாலும் என்கிட்ட ஒரு 2-3 பேராக இந்த கேள்வி கேட்பாங்க, நீங்கள் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு யூடியூப் கமெண்ட் வரதை விட இன்ஸ்டாகிராமில் எனக்கு லிங்க் கேட்டு டிஎம் தான் வந்து அதிகமாக வரும், அக்கா இந்த ஷேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ண போகிறேன். இது மேபி ரொம்ப லாங்காக இருந்தால் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ஸோ இதில் இருந்தால் நான் டே டு டேல யூஸ் பண்ணுற லிப் ஷேட்ஸ், அதாவது இது வந்து டஸ்கி, பிங்க், ரெட் அந்த மாதிரி இல்லை, ஒரு கலந்து எல்லாமே வந்துட்டு நான் சொல்கிறேன். ஒரு வீடியோவாக போடாமல் மொத்தமாகவே வந்து ஒரு கிளஸ்டராக நான் என்னென்ன ஒகேஷன்ஸ்க்கு என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னை விட ஒரு 2 ஷேட் அதிகமாக இருக்கிறவங்க வரைக்கும் வந்து சூட் ஆகலாம். மற்றபடி வந்து எனக்கு அதுக்கும் மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி சில ஷேட்ஸ் வந்து தெரியும். நான் ஒரு ஷேடை சொல்லும் போதே இது எது வரைக்கும் செட் ஆகும், யாருக்கெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து ப்ரீஃப் பண்ணுறேன். ஸோ நிறைய இன்ட்ரோலே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் மச் ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போகிறது இந்த மேபிளனோட இந்த லிப்ஸ்டிக் தான். ஸோ இதோட ஷேட் நேம் வந்துட்டு டிவைன் வைன். ஸோ இந்த ஷேட் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒரு பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஷேடு. பட் ஆனால் இது வந்து நீங்கள் டே டு டே லைஃப்லையுமே வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? இதுதான் இந்த ஷேடு. ஸோ இதில் எனக்கு என்ன அட்வான்டேஜாக பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் இதை வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரொம்ப டார்க்காக நல்லா அப்ளை பண்ணிட்டு போவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பார்ட்டி, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் லுக்ஸ் கூட நீங்கள் இதை வச்சு பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு என்னோட ஷேட்லேயே இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் போதும், நான் எல்லாத்துக்குமே மாற்றி மாற்றி போடுவேன் அப்படின்னா நீங்கள் இது பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்தெந்த ஒகேஷன்ஸ்க்கு எப்படி எப்படிலாம் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த லிப்ஸ்டிக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் லிப் பாம் போட்டுட்டு போடுங்க, எதையுமே டேரெக்டாக போடாதீங்க. உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் பார்க்கறதுக்கே பிடிக்காம போயிடும். ஏன்னா கிராக்ஸ் விழுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அது பிடிக்காம போயிடும். ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய லிப் பாம் போட்டு என் லிப்ஸை வந்து நரிஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன் அப்படின்னா எனக்கு இதோட அந்த டெக்ஸ்சர் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். நான் ரொம்ப அதிகமாக போட்டுக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட், இல்லைனா நீங்கள் ரொம்பலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு டவல் ஏதாவது எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து போடும் போது ஈஸியாக இருக்கும். போடும்போது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த ஷேடு உங்களுக்கு தெரியுதா, இது எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்துட்டு நான் லைட்டாக டேப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப சட்டிலான ஒரு ஷேட் மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் இதை எங்கேயாவது கேரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட, எனக்கு ரொம்ப நான் ஒரு லிப்ஸ்டிக் பர்சன் கிடையாது, ஆனால் எனக்கு இது போட்டால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேரில் வந்துட்டு என்னை விட ஒரு 2 ஷேட் அதிகமாக இருக்கவங்க கூட இதை போட்டுக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் ஷேட்ஸ் கூட இதை பேரப் பண்ணலாம். ஏன்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு வைன் ரெட் கலர் இது. இது வந்துட்டு நம்ம அந்த பிளட் ரெட்டும் கிடையாது, பர்கண்டியும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டார்க் ரெட்டுக்கும் ப்ரௌனுக்கும் நடுவில் உள்ள ஷேடு நான் அதை சொல்லுவேன். ஸோ இப்போ இதே நான் வந்து உங்களுக்கு பார்ட்டி வேர்க்கு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இல்லை நீங்கள் டே டு டே லைஃப்லேயே நீங்கள் நல்லா கிளாம்டப்பாக வந்து ட்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலும் சூப்பர் க்யூட், நீங்கள் அதுக்குமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, லிப்ஸ்டிக் நான் முன்னாடி போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும். நான் வேணா உங்களுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த பிஃபோர் ஆஃப்டர் கூட நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக் வந்து நார்மலாக வந்துட்டு போடுறதுக்கும் அது கொஞ்சம் ஹைலைட்டடாக போடுறதுக்கும் இதான் வித்தியாசம். உங்களோட ஸ்கின் டோனையும் அது வந்து சூப்பராக எலிவேட் பண்ணி காமிக்கும். ஸோ லிப்ஸ்டிக் எப்பயுமே அந்த ஒரு பவர் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அதை ஈஸியாக வந்துட்டு உங்களோட டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக அது உங்களோட லுக்ஸே வந்து செம்மையாக எலிவேட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லிப் ஷேட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு பார்ட்டி வேர் கூட வந்து போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு வந்துட்டு இது ரொம்ப தேவையில்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் உங்கள் லிப்ஸில். ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஷேட் டிவைன் வைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட காமிக்க போகிறது வந்துட்டு இந்த மேட் க்ரீம், மேபிளனோட மேட் க்ரீம்ஸில் மிட் டவுன் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷேட். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஷேட். நீங்கள் வந்து ஒரு பக்கா ப்ரௌன் நியூட் லிப்ஸ்டிக் வேணும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, எனக்கு அந்த ஒரு லிப்ஸ்டிக் போதும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஷேடை வந்து வாங்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு கையில் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கையில் தெரியுதா இந்த ஃபர்ஸ்ட் ஷேட், இதுதான் வந்து அந்த ப்ரௌன் மேட், ஓகேவா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு லிப்ஸ்லையுமே வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து என்ன அவுட்ஃபிட் நீங்கள் போட்டாலுமே வந்து பேரப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி போட்ட லிப்ஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன்.
தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு மாதிரி பட்டரி ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஷேடு. இது உங்களுக்கு வந்து இந்த லைட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து சைடில் வந்துட்டு நேரில் சன்லைட்டில் இருக்க இமேஜஸும் வந்து சைடில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்ப பட்டரியாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கும் எனக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் இந்த ஷேட் போட்டு போகும்போது தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நிறைய வீடியோஸ்லேயும் நான் இந்த ஷேட் தான் அப்ளை பண்ணியிருப்பேன். நிறைய பேரையும் என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து என்னோட ஒரு செகண்ட் ஃபேவரட் ஷேடுன்னு சொல்லலாம். டாப் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் சொல்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த செகண்ட் ஷேட். ஸோ இது வந்துட்டு மிட் டவுன் பிங்க் 673. நான் இது எல்லாத்தோட லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இது வந்துட்டு அப்போ தான் ஒரு ஐடியா இருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட காமிக்க போகிறது இந்த மிஸ்க்ளாரோட சாஃப்ட் லிப் மேட் க்ரீம் தான். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக். இது வந்துட்டு ஆக்சுவலி வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் அளவுக்கு திக்காகவும் இருக்காது, புல்லட் லிப்ஸ்டிக் மாதிரி ஈஸி கோயிங்காகவும் இருக்காது. ஒரு மாதிரி இன்டர்மீடியட்டான ஷேடுன்னு சொல்லலாம். இதை நான் நிறைய ஆஃபீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது என்னோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து பார்த்து தான் நான் சஜஷன் எடுத்தேன். ஸோ நான் இதோட ஷேட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் ஷேட் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன், அதுதான் வந்து இதோட ஷேடு. ஆக்சுவலி இது வந்துட்டு கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிடும் ஈஸியாக. இதோட டிஸ்அட்வான்டேஜ்னால் இதுதான், கொஞ்சம் ஈஸியாக ட்ரை ஆகிருந்தாலும் உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். லைக் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எடுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நல்லா இப்படி எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுங்கள். நான் இதையுமே வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஒரு மாதிரி நல்ல ஒரு சட்டில் க்யூட்டான ஒரு டார்க் பார்பி பிங்க்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஷேட் தான் இது. இதில் கேப்சர் பண்ணுறத விட நீங்கள் ரியல் சன்லைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக இமேஜஸ் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன், எப்படி ரியல் சன்லைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இதுதான் இந்த ஷேடு. லைக் லிப்ஸில் வந்து சூப்பராக வந்துட்டு செட்டில் ஆகிடும். அண்ட் ரொம்ப வந்துட்டு உங்கள் லிப்ஸை வந்து ட்ரை பண்ணாது. அண்ட் மோரோவர் வந்து உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்காது. இல்லைனா வந்துட்டு சில டைம்ஸ் நம்ம லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் போடும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கிராக்டாக தெரியும். அந்த மாதிரி இது எதுவுமே தெரியாது. பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ரொம்ப லாங் லாஸ்டிங் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் லிப் க்ரீம், லிக்விட் லிப்ஸ்டிக் கூட கிடையாது, லிப் க்ரீம் இது. ஸோ இதுதான் என்னோட தேர்ட் ஷேட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் ஷேட், அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் ஷேட், அண்ட் இது வந்து ஒரு பிங்க் ஷேட். இதோட டிஃபரன்ஸ் எல்லாமே இமேஜஸ் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஆல்ரெடி லாங்காக போயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நான் என்னெல்லாம் வந்துட்டு டாப் ஃபேவரட் ஷேட்ஸ் நான் என்னெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், லிப் பென்சில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் கைஸ், தேங்க்யூ.